இ-காமர்ஸ்ன்னு சொன்னால் என்ன? இ-காமர்ஸ்ன்னு சொன்னால் அவனுமில்ல ட்ரெடிஷ்னல் வணிகத்தை ஆன்லைனில் செய்கிறது தான். ஓகே, இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறோன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு லொக்கேஷன் ஒன்றுக்கு போய் அந்த லொக்கேஷனில் இருந்து அதுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபிசிக்கலாக மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும். ஓகே, ஆனால் ஆன்லைனுங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஃபிசிக்கல் லொக்கேஷனே தேவையில்ல, 100% ஆன்லைன்லேயே நீங்கள் வெப்சைட்லேயே இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே மார்க்கெட்டிங் செஞ்சு ஆன்லைன்லேயே ஆட்கள் வாங்கிக்கொள்ளலாம். அப்படி ஆன்லைனில் அவங்க வாங்கினோன்னா பேமெண்ட் எல்லாம் ப்ரொசஸ் அனுப்புகிறோம், நீங்கள் அதுக்கு ஷிப்மெண்ட் பண்ணலாம். அப்படி ரிட்டர்ன் எடுக்கணுன்னாலும் எல்லாமே 100% ஆன்லைன்லேயே செஞ்சு கொள்ளலாம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிக் அண்ட் மோட்டர், அதாவது ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சிருப்பாங்க, ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஆன்லைன்லேயே ரன் ஆகும். அவ்வளோதான் அந்த இ-காமர்ஸுங்கிறது, அவ்வளோதான். ஆனால் இந்த இ-காமர்ஸுங்கிற நேமில் நிறைய பிரமிட் ஸ்கீம்கள் நடத்துவாங்க. இ-காமர்ஸ் அது இது நீங்கள் $10 $20 $30 அதெல்லாம் ஸ்கேம், அதெல்லாம் நம்பிடுறாங்க. இ-காமர்ஸோட சிம்பிள் கான்செப்ட் ஒரு பிஸ்னஸை ஆன்லைனில் செய்கிறது, ஆன்லைனுக்குள்ள வணிகத்தை செய்கிறது தான் இந்த இ-காமர்ஸோட சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஆனால் இதில் ஃபனி என்னென்னா லைக் இன்டர்நெட் வந்த புதுசுகள் 20 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் வரக்குள்ள இன்டர்நெட் வந்த உடனே நிறைய பேர் தொழில் போகுது, அது நிறைய பேர் வாழ்க்கை பழுதாக போகுது, அது பெரிய டீமன். இன்டர்நெட் வரப்பட இன்டர்நெட்டை எதிர்க்கணும், இன்டர்நெட் ஹராம் பத்தா கொடுத்தாங்கலாம் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி தான் ஒரு புது டெக்னாலஜிக்குள்ளே எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்கள் பாருங்கள், இன்டர்நெட்டால் எத்தனையோ பில்லியன் தொழில் வாய்ப்புகள் உருவாகிருக்குது, எத்தனையோ $1 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிகள் உருவாகிருக்குது. இந்த அமேசானுங்கிறது $1 பில்லியன் கம்பெனி, வேர்ல்டு நம்பர் 2 பணக்காரன் யார்? ஜெஃப் பேசோஸ். இந்த இன்டர்நெட் இல்லாட்டி இப்படி ஒரு இதே இல்லை. இந்த அமேசான் மூலம் எத்தனை அமேசான் FBS எல்லாம் இருக்காங்க, எத்தனை அமேசான் அசோசியேட்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் அமேசானில் ஸ்டோர் ஃப்ரண்ட் போட்டு எத்தனை பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் கிரியேட் பண்ணிக்குது. நான் ஜஸ்ட் அமேசானை வந்து கைக்கிறேன். இன்டர்நெட் உருவாக்கினதால இன்டர்நெட் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் இங்கே கனடாவில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உலகத்தில் எல்லா இடத்தையும் இருந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் கட்டார்லேருந்து பார்த்துருக்கீங்க, துபாயிலேருந்து பார்த்துருக்கீங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்துட்டீங்க, எல்லாம் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் இன்டர்நெட்டால் தான் பாசிபிளாக இருந்திருக்கு. ஆனால் அதுதான் புது டெக்னாலஜி வரக்குள்ளே அதை எதிர்க்கிறார்கள் தான் கூட அதை ஆதரிக்கிறார்களை விட. ஸோ அப்படி ஆதரிக்கிறார்கள் தான் நாளைக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. எதிர்த்துக்கிட்டு பூமராங்கள் மாதிரி கத்திட்டு தர்றார்கள் எல்லாருமே இருந்த இடத்த அப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்திருக்கிற இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த கிரிப்டோ கரன்சி, இது எல்லாத்தையுமே அவங்களோட மூளைக்கு சம்மந்தப்படாட்டி அது சம்மந்தமான ரிசர்ச்சை பண்ண போகாமல் அவங்களோட மூளைக்கு படாட்டி அது ஹராம் சொல்கிறதும், மூளைக்கு படாட்டி அது சரி வர மாட்டேங்குன்னு சொல்கிறதும், மூளைக்கு படாட்டி அது பிள்ளையான விஷயம் சொல்கிறதும் அப்படி சொல்லி தான் இருப்பாங்க. சொல்லி இருக்கிறாங்களோ எல்லாம் பார்த்தவங்க இன்னொரு 5-10 வருஷத்தில் யார் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்களோ அவங்க அடுத்த லெவலில் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு பிறகு இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து அவங்க இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இருக்கிறார்கள், நாளைக்கு ஆரம்பிக்கிற விஷயங்கள் பிஸ்னஸ்களில் நீங்கள் ஒரு பாட்டாக அதில் போய் இருந்துக்கிட்டு அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. எப்படி இப்போ இன்டர்நெட்டை தெரிஞ்செடுத்துட்டு இப்போ என்ன இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இன்னொரு 5-10 வருஷத்தில் கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜி சம்மந்தமான கம்பெனிஸுக்குள்ளே இப்போ கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க கம்பெனியில் நாளைக்கு ஒரு தொழில் கிடைக்காது கட்டு தெரியுங்க. நீங்கள் எல்லாரும் சேம் கான்செப்ட் தான் இப்போ ஏஐக்கும் நடந்துட்டு. ஏஐ வந்தவொடனே எல்லாரும் தொழில் எடுக்க போகுது. ஏஐ பெரிய பிரச்சனை, ஏஐ வந்தால் எல்லாமே ஆபத்து, ஏஐ வந்தால் எல்லாம் அது ஒரு பிரச்சனை. ஏஐ வந்து 4 பேரை தொழிலை பிடுங்கினோன்னா 40 பேருக்கு தொழில் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, புது இண்டஸ்ட்ரி இப்போ இல்லாத நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகும். அதுக்கு ஏஐ இருக்கும். ஏஐ சம்மந்தமான பெரிய பெரிய இது என்ன டிப்ளமா கிராஜுவேட் கோர்ஸ் எல்லாம் உருவாகும். ஏஐயிலிருந்து வர தொழில் வாய்ப்புகள் உருவாகும். இப்போ ஒரு 20-30% சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு தொழிலும் இல்லை, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு படிப்பும் இல்லை. ஓகே, யோசிச்சு பாருங்கள். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வழி ஒரு தொழிலும் இல்லை, ஒரு படிப்பும் இல்லை. கம்ப்யூட்டர் வரதுக்கு முதல் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்நேரம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முதல் பிறந்தாக்கள் எல்லாம் படிக்கிறது என்ன இது வயலில் விவசாயம் செய்கிறாங்க மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் புது டெக்னாலஜி வரக்குள்ள புது டெக்னாலஜிக்குள்ளே பழசை டிஸ்டர்ப் பண்ணுந்தான். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி தொழில் வாய்ப்புகளையும் உருவாகும். சும்மா பூமராங்கள் மாதிரி கத்தி தெரியாமல் புது விஷயங்கள் வரக்குள்ள அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி அதுக்குரிய நாலேஜில் எடுக்க பாருங்க. அவ்வளோதான் என்னால் சொல்லலாம். இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்க? இப்போ இருக்கிற இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி, இந்த ஏஐ இதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்பட்டு நீங்களும் இந்த மாதிரி பூமர்ஸ் மாதிரி கட்சி தரீங்களா? அப்படி இல்லாட்டி இதுக்குள்ளே இறங்கி அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி இதுக்குள்ளே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தர்றீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.